ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ், வெரி குட் மார்னிங். காம்பஸ் டூலை எப்படி நம்ம ஜியோஜிப்ரா கால்குலேட்டரில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னுடைய ஜியோஜிப்ராவுடைய ஹோம் பேஜில் நான் இருக்கேன். இப்போ ஸ்டார்ட் கால்குலேட்டர் கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஜியோஜிப்ரா கால்குலேட்டர் ஷீட்னு வரும். அதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிராஃபிங் இருக்கும். அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா கிராஃபிங், 3D, ஜாமெண்ட்ரி, CAS வியூஸ், ப்ராபபிலிட்டி, சயின்டிஃபிக் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் ஜாமெண்ட்ரி சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ட்ரையாங்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். அது நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு செக்மெண்ட் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா செலக்ட் 2 பாயிண்ட்ஸ் ஆர் பொசிஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் இப்படி கிளிக் பண்ணுறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் கிடச்சிருச்சு. இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணிட்டு இந்த செக்மெண்ட்டை நமக்கு தகுந்த மாதிரி இடத்துல வச்சிடலாம். அடுத்தது மோர் கொடுங்க. கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. சர்க்கிள்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பஸ்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பாருங்கள் செலக்ட் செக்மெண்ட் ஆர் 2 பாயிண்ட்ஸ் ஃபார் ரேடியஸ் தென் சென்டர் பாயிண்ட்னு இருக்குது. என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த செக்மெண்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த மவுஸை மூவ் பண்ணி பாருங்கள். இந்த சர்க்கிள் மூவ் ஆகிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சென்டர் பாயிண்ட்டை சூஸ் பண்ணோம். ஏவை சூஸ் பண்ணி நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் எனக்கு ஒரு சர்க்கிள் கிடச்சிருச்சு. அதே போல் பிஏ கிளிக் பண்ணிவிட்டு இந்த செக்மெண்ட்டை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் ஒரு சர்க்கிள் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் அதோட சென்டரை சூஸ் பண்ணோம். சென்டர் நான் வந்து பிஏ சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏபியை நான் தொட்டு மூவ் பண்ணி பார்க்குறேன். இது பாருங்கள். ஓகே, இந்த செக்மெண்ட்டோட லென்த்தை நான் என்ன பண்ணுறேன்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணோன்னா ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறதுக்கு இந்த 2 சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய ஏதாவது ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் எனக்கு வேணும். அதனால் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகிறேன். திரும்ப மோர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு பாயிண்ட்ஸில் பாருங்கள் இன்டர்செக்ட்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை கரெக்டாக கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு மூவ் டூவில் கிளிக் பண்ணிட்டு ஏபியை நான் மூவ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது அல்ஜிப்ரா வியூவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 2 சர்க்கிளையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஹைட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ ஹைடு பண்ணியாச்சு. இந்த ஏபியை சேஞ்ச் பண்ண அந்த சியும் சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டூல்ஸில் போயிட்டு செக்மெண்ட் டூலை வச்சு இந்த ஏசியை கனெக்ட் பண்ணுறேன், பிசியை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் நமக்கான ஒரு ட்ரையாங்கிளை நம்ம வரைஞ்சிட்டோம். இந்த ஏபியை தொட்டும் நம்ம ஒரு இன்ட்ராக்டிவாக நம்ம தான் பார்க்கலாம். இது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிளாக இருக்கும் கெஸ் பண்ண முடியுதுங்களா? ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆங்கிள் டூல் எடுத்துக்கலாம். மெஷரில் ஆங்கிள் டூல் இருக்குது. செலக்ட் 3 பாயிண்ட்ஸ் ஆர் 2 லைன்ஸ்னு இருக்கும். சப்போஸ் நான் இந்த லைனையும் இந்த லைனையும் டச் பண்ணுறேன் 60 டிகிரி, இந்த லைனையும் இந்த லைனை டச் பண்ணுறேன் 60 டிகிரி, இந்த லைனையும் இந்த லைனையும் கிளிக் பண்ணுறேன். அதுவும் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 60 டிகிரின்னு நமக்கு கிடச்சிருக்கு. இது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் இந்த ட்ரையாங்கிளோட டைப்பை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் காமிச்சோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இன்னும் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரையாங்கிளோடைய ப்ராப்பர்ட்டிஸை அவங்க என்லார்ஜ் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ டியர் டீச்சர்ஸ்.